கிறிஸ்துவில் பிரியமான அன்பு உறவுகளே, ஃபாதர் பேட்ரிக் பேட்டன் அவரை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அவரை பற்றி உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அன்னையினுடைய இந்த ஜெபமாலை மாதத்துல இருக்கிறோம். ஃபாதர் பேட்ரிக் பேட்டன் அவர்களை தான் இந்த திருச்சபை ரோசரி பிரீஸ் ஜெபமாலையின் குரு என்று அழைத்திருக்கிறது. 1938 அயர்லாந்தில் இருந்து அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தவர். தன்னுடைய குருத்துவ திருநிலைப்பாட்டுக்கு முன்பாக இவருக்கு ஒரு கொடிய நோய் இருப்பதை அறியப்படுகிறது. காச நோய், டியூபர்குலோசிஸ் என்கிற அந்த டிவி இருப்பதை அறியப்படுகிறது. ரொம்ப சாகும் தருவாயில் சென்று விடுகிறார். தன்னுடைய சகோதரி இவருக்கு சொல்லுகிறார், எப்பா உன்னை நீ அன்னை மரியாளுக்கு நீ அர்ப்பணித்துக்கொள், you consecrate yourself to blessed mother என்று சொல்லுகிறார். அப்படி அவர் அன்னை மரியாளுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிற பொழுது, தன்னையே ஒப்பு கொடுக்கிற பொழுது, அங்கே ஒரு பெரிய மெடிக்கல் மிராக்கிள், ஒரு மருத்துவ புதுமை ஒன்று நடக்கிறது. அப்போ அதன் நலம் பெற்று வருவதை பார்க்கிறார்கள். டாக்டர் கிட்ட போனா அப்படி ஒரு நோய் இருந்ததாகவே ஒரு அறிகுறி இல்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். பிறகு இந்த ஃபாதர் பேட்ரிக் பேட்டன் அதிகமாக அன்னை மரியாளோடு ஜெபிக்க தொடங்குகிறார். ஜெபமாலை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். தன்னுடைய வாழ்நாளிலே 540 ஜெபமாலை ரேலி பேரணிகளை நடத்தி முடித்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். நிறைய பேர் வருவங்க போறவங்க ஜெபமாலை ஜெபிங்கன்னு சொல்லுவாரா, ஜெபமாலை மந்திரிச்சு கொடுப்பாரா, இப்படி நிறைய விஷயங்களை அன்னை மரியாளோடு சேர்ந்து அவர் பயணித்திருக்கிறார். பிறகு இந்த அருட்தந்தை தான் சொல்லுகிறார், the family that prays together stays together. இந்த குடும்பம் கூடி ஜெபிக்கிறதோ அது கூடி வாழும் என்று சொன்னவர் அருட்தந்தை பேட்ரிக் பேட்டன். அதே போல the world that prays, the world lives at peace என்று சொல்கிறார். எந்த உலகம் ஜெபிக்கிறதோ அந்த உலகம் அமைதியில் வாழும் என்று சொன்னவர். எனவே அன்பு பிரியமானவர்களே, இவர் அருளார் பட்டத்துக்கு இருக்கிறார், புனித பட்டத்துக்கு காத்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த அருட்தந்தை பேட்ரிக் பேட்டன் போல நாமும் ஜெபமாலை ஜெபிப்பதிலே ஆர்வம் காட்டுவோம். the family that prays together stays together என்று சொல்கிற அளவிற்கு அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார். அந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் ஜெபமாலை அடித்தளமாக மாறுகிறது. ஜெபமாலை நாம் ஜெபிப்போம். அன்னை மரியாள் வழியாக நிறைய நன்மைகளை பெற்றுக் கொள்வோம். அன்னை மரியாளுடைய அந்த பரிந்துரை அவ்வளவு மேன்மையானது. அன்னையினுடைய விவகாரங்களை அண்டி வந்தவர்கள் ஒருபொழுதும் இந்த உலகில் கைவிடப்பட்டதா நாம் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று பெர்னார்ட் சொல்கிறார். எனவே புனித பேட்ரிக் பேட்டனை போல நாமும் ஜெபமாலை ஜெபிப்போம், நலம் பெறுவோம். மரியே வாழ்க.